ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இந்த இரவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை குறித்ததான வார்த்தைகள் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது நமக்கு தேவையான ஒரு வார்த்தையாகும். இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில் நன்மை இருக்கிறது, இந்த வார்த்தையில் பலன் இருக்கிறது, இந்த வார்த்தையில் தெளிவு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்படுகிற இந்த மேன்மை, அதை அறிவிக்கிறவர்களுக்கு தெரியும். அற்புதமான தேவனுடைய ஆசீர்வாதம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்கிற விஷயங்களை கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் ஒரு வசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வசனம் என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64 முதல் சில வார்த்தைகளை படிக்கும்போது, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்தது உங்களுக்கு தெரியும். இப்படி அவர் ஊழியத்தின் பாதையில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அற்புதமாய் ஊழியம் நடந்தது. 12 பேர்ல ஒரு நபர் கூட தான் இருக்கிறான். அவன் பேருடைய யூதாஸ் காரியத்து. அவனை குறித்து நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஞானம் உள்ளவன் என்றும், அழகானவன், தெளிவுள்ளவன், நல்ல சிந்திக்கக்கூடியவன், முக்கியமான ஒரு பொறுப்பிலே அவன் இருந்ததை பார்க்கிறோம். 12 பேர் இருந்தாங்க. அதில் இந்த பணப்பையை சுமக்கிறவன் கேஷியர், பணத்தை வைத்துக்கொண்டு பணத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அவ்வளவு உத்தியோகம் அல்லது அந்த ஒரு பெரிய பொறுப்பிலே காணப்பட்டான். அந்த அளவுக்கு ஞானமும் தெளிவும் திறமையும் எல்லாம் இருந்தது. சரித்திரத்தில் பார்க்கும்போது அவன் ஒரு வித்தியாசமானவன் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஊழியத்தின் பாதையில் அவர் சொல்றார் 44ஆம் வசனத்துல, யோவான் 6:44, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. 12 பேர் இருக்காங்க. எப்படி தெரியும் அவருக்கு? இதான் அவர் தேவன். மனிதனாய் வந்தாலும் தேவன் மனிதனாய் வந்தார் என்று பலமுறை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பலமுறை தேவன் இந்த பூமிக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. மனிதர்களுக்கு மீட்பு தேவைப்பட்டது. மனிதர்களுக்கு சமாதானம் தேவைப்பட்டது. மனிதர்களுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. மனிதர்கள் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய தன்மை உருவாகிவிட்டது. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்தார்கள், தோன்றினார்கள், காரியங்களை சாதித்தார்கள், எல்லாம் செய்தாங்க. ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், பரலோகத்தின் தேவன், அவர் தான் இந்த பூமிக்கு வந்து அவர் தம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பின்பும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி இதெல்லாம் நிறைவேறி வருகிறது. அப்ப இப்படி அவர் ஊழியம் செய்த நாட்களில் கூட இருந்தாங்க. 12 பேரை சேர்த்தார். இன்னும் நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்தபோது ஒருவனை குறித்து சொல்றாரு, உங்கள இருக்காங்க சிலர், அவங்க விசுவாசம் இல்லாமலா இருக்காங்க, சிலர் உண்டு. இது அங்க இருக்கிறவங்களுக்கு அப்படியே வாரி போட்டுடுச்சு. ஏன்னா 11 பேருடைய உள்ளம் பதறுகிறது. என்ன நம்முடைய ஆண்டவர் இப்படி சொல்றார்? யாரு இருக்கும்? நான் இல்லையே. பேதுரு யோசிக்கிறார், நான் இல்லையே. யோவான் யோசிக்கிறார், ஐயோ எனக்குள்ள அந்த எண்ணம் இல்லையே. இப்படி ஒவ்வொருவரும் தங்களை குறித்து யோசிக்கிறாங்க. ஆனால் ஒருவன் இவையும் கேட்டுக்கொண்டு அவன் அமைதியா இருக்கிறான். என்ன சொல்றாரு?
தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால். எல்லாருடைய கேள்வி என்ன? ஏன் அவரை கூட வச்சிருந்தார்? அவர் தெரியும் தானே, இவன் காட்டி கொடுப்பான் என்று தெரியும், விசுவாசம் இல்லை என்று தெரியும், இவன் நட்பு தவறாய் போகும் என்று தெரியும். வேதத்தில் அவரை குறித்து விளக்கமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் தெரிந்தும் ஏன் ஆரம்பத்திலே அவர் இதெல்லாம் செய்யக்கூடாது? ஆண்டவரை தப்பா பேசுவாங்க. அவர் ஞானம் உள்ளவர். தெய்வத்தை குறித்து தவறாய் சொல்லவோ யோசிக்கவோ யாருக்கு தகுதி இருக்கிறது பிரியமானவர்களே? அப்ப ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இதற்கு முன்பு கூட சொல்லியிருக்கிறேன், மனிதனை ஆண்டவர் படைத்தார். அவனை ஒரு மிஷின் போல பண்ணல, ஒரு இயந்திரம் போல பண்ணவில்லை. சுயாதீனமாய் யோசித்து இதை பேசலாம், இதை பேசக்கூடாது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி வாழலாம், இப்படி வாழக்கூடாது. அந்த சிந்தனை ஆற்றலை மனுஷனுக்கு கொடுத்து அவன் அதிலே நடக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் இவனையும் ஒரு மிஷின் போல பண்ணாம அவன் யோசனை. அந்த அடிப்படையில் இவன் இருந்த இடம் எவ்வளவு மேன்மையானது. யாரு கூட வளர்ந்தான், பழகினான், கற்றுக்கொண்டான்? யூதாசு. அவன் அந்த சுயாதீனம் இருந்தும் அவன் தவறாய் போன காரியம். அதனாலதான் உடனே யாரையுமே ஆண்டவர் உடனே அடிக்கிறதும் இல்லை, உணர்த்துவார், அவ்வளவுதான். யூதாஸ், நீ என் கூட வளர்ந்துகிட்டு இருக்க. யூதாஸ், உனக்குள்ள நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். வேண்டாப்பான்னு ஆண்டவர் உணர்த்தாமல் இருந்திருப்பார். காரணம், அவன் இந்த உலகத்துக்குட்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவர் சொல்ற, தெரியும், ஆதி முதலாய் தெரியும், இவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும். ஆனா மனம் திரும்பணும். அவன் காட்டி கொடுப்பான்னு தெரிந்தும் பின்னு சொல்றாரு, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார். அப்புறம் இந்த உபதேசங்களை சொல்லும் போது எல்லாரும் பின்வாங்கி போனாங்க, சிலர். அப்புறம் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களே? இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லி கொடுக்குறேன், உங்க நன்மைக்காக தானே இதெல்லாம் சொல்றேன், நீங்களும் போக போறீங்களா? அப்ப பேதுரு சொன்னார், எங்க ஆண்டவரே, நான் போக போறேன், உங்களை விட்ட வேற வழியில 3.5 வருஷம் நீங்க தான் எங்க கதி, உண்மையே சுற்றி கொண்டிருக்கிறோம் என்று. அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்ப என்னதான் சொல்ற நீ அப்படிங்கும்போது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீங்க தான் எல்லாம், உங்ககிட்ட தான் வசனம் இருக்கு, நாங்க யாருகிட்ட போறோம்? ஆனா யூதாஸ் அதை புரியல. யூதாஸ் அப்படி புரிஞ்சுக்கல. பேதுரு தான் தன்னுடைய ஆர்வத்தை தெரிவிக்கிறார். இயேசு சொல்றாரு, 12 பேரை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களிலே ஒருவன் பிசாசா இருக்கிறான். எல்லாரையும் ஒரே விதமான தெரிஞ்ச, ஆனா ஒருவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். 71 சொல்றாரு, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவரில் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். உணர்த்தி காட்டினார், இப்படி ஒருத்தவன் இருக்கிறான், பிசாசு அவனை ஏமாத்துறான், அவனுக்கு நான் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறேன், அவன் உணர்ந்தி வராம போய்கிட்டு இருக்கிறான் என்று ஆண்டவர் உணர்த்தி காட்டியும் யூதாஸ் வாழ்க்கையில் அவன் நல்லவன் தான், தெளிவுள்ளவன், ஆனா உணராம போயிட்டான். யோவான் 13:1 பார்க்கும்போது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஏற்கனவே சொன்னது போல கேள்வி நாம கேட்க வேண்டாம், கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் அறிகிறார், நம்முடைய செயல்களை ஆண்டவர் அறிகிறார். இதெல்லாம் அறிந்துதான் அங்க எச்சரிக்கப்படுத்தினார்.
யூதாஸ் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். எனவே நம்ம ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியும். என்ன பேசுறீங்க ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எந்த பழக்கத்தில் இருக்கிறோம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. ஒரு எச்சரிக்கையாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எல்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாரை குறித்தும் சிலர் பேசினாதான் தெரியும். ஆனா இந்த ஆண்டவருக்கு நீ பேசலன்னா கூட நீ என்ன யோசிக்கிற எல்லாம் தெரியும். மனிதனின் யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நல்ல யோசனையா இருக்கட்டும், நல்லதை பேசுகிற நிலையிலே மாறட்டும். பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவருக்கு இடம் கொடுக்காதீங்க. எதிர்த்து நில்லுங்க, வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. இந்த செய்தியெல்லாம் எதற்குன்னா நம்மை கேடான தவறான வழியிலே போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு தேவனோடு வாழ, தேவனுக்குள் இருக்க, பரலோகத்துக்கு செல்ல தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வசனத்தை தொடர்ந்து கேளுங்க, கவனிங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஏசப்பாவுக்காக வாழுங்க. அவர் உங்களை பாதுகாக்க, உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். யூதாஸ் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். ஆனா எங்க ஆண்டவர் முன்கூட்டியே சுட்டி காட்டுனீங்க. அப்படி இருந்தும் அவன் கடினமானான், இருதயம் கடினமாய் மாறி. அவருடைய வாழ்க்கையின் பரிதாப நிலையை நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு அந்த நிலை வேண்டாம். ஜனங்களை தெளிவாய் உணர்த்தும், நடத்தும். பாதுகாப்புக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.